இந்த மாதிரி கொடுத்துட்டு சுருக்குங்கன்னு கேட்டால் எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது இந்த 48ன்றது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதை வந்து 16 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து -3 √36 × 3. சரிங்களா? ப்ளஸ்ஸு 2 × 27 வந்து 3 × 3 × 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ்ஸு 192 எப்படி பிரிக்கலாம்னா 64 × 3. இப்போ நான் பிரித்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து 3 காமனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வந்து காமனாக இருக்கிற மாதிரி பிரிச்சுருக்கேன். அந்த மாதிரி வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு இப்போ 16க்கு வந்து ஸ்கொயர் வந்து 4. சரிங்களா? 4 வெளியே எடுத்துருங்க. √3 மட்டும் அப்படியே இருக்கும். -36ஓட ஸ்கொயர் வந்து 6. சரிங்களா? -3 வெளியே இருக்குது. -3 × 6 வந்து -18. √3 வந்து உள்ளவே இருக்கும். ப்ளஸ்ஸு இப்போது இதுக்கு வந்து 2 3 இருக்கு இல்லைங்களா? அதாவது 3 3 9. 9 வந்து வெளியே எடுக்கணும்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். அதாவது வெளியே 2 இருக்குது, ஒரு 3 வந்துச்சுன்னா 3. அது பெருக்குனிங்கன்னா 6ன்னு வரும். 6 √3ன்னு இருக்கும். ப்ளஸ்ஸு 64 வெளியே எடுக்கணும்னா 8. சரிங்களா? 8 எடுத்துகிட்டு √3ன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போது ரூட்டெல்லாம் காமனாக இருக்குது. வெளியே இருக்கிறத மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணுறதோ மைனஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 4 √3, இங்கே ஒரு 6 √3 கூட்டினீங்கன்னா 10 √3, இங்கே ஒரு 8 √3, மொத்தமாக வந்து 18 √3ன்னு இருக்குது. ப்ளஸில் இதே மைனஸில் -18 √3 இருக்குது. அப்போது +18 √3யை -18 √3ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். அதாவது +18 √3யும் -18 √3யும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை.